finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போது, நோ டவுட் அபவுட் இட். சோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் 19 அட் நியூயார்க் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான் பார்த்தோம் அண்ட் இந்தியா ஹேவ் கம் ஆன் டாப் தான் சொல்ல முடியும் மக்களே. சரியான விக்டரி ஃபார் இந்தியா. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல பாகிஸ்தானை வின் பண்ணிட்டாங்க அண்ட் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வி தாட் தட் ஓகே பாகிஸ்தான் இஸ் கோயிங் டு வின் கம்ஃபர்டபிளி அப்படின்னு நம்ம நினைச்சோம். இதாங்க கேம் ஆஃப் கிரிக்கெட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் ஆகும் அண்ட் இந்தியா சரியான கம்பேக் அண்ட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு இந்தியன் bowlers, especially Jasprit Bumrah for his fantastic match winning spell. Also we have to congratulate ஹர்திக் பாண்டியாஸ் ஸ்பெல், எஸ்பெஷலி அவர் செகண்ட் ஸ்பெல்ல வந்து சூப்பரா போட்டார். புரியுது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மேபி அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம், பட் லாஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. ஹர்ஷதீப் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதுக்கப்புறம் கம்பேக் ஆனாரு. ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜாவும் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா போட்டாங்க. சிராஜ் வாஸ் சோ எக்கனாமிக்கல். அந்த லாஸ்ட் ஓவர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ரன்ஸ் நோ கொடுத்தாரு, நோ பால் வைடுன்னு. பட் ஸ்டில் 4 overs 19 runs இஸ் கமெண்டபிள் எஃபெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ வி ஹேவ் டு தேங்க் தி இந்தியன் bowlers, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்தியன் பேட்டர்ஸ் வேர் சோ ஷாடி அண்ட் முக்கியமான டாஸ் வின் பண்ணாருங்க பாபர் அசாம். ஆக்சுவலா டாஸ் வாஸ் சோ க்ரூஷியல் இந்த நியூயார்க் விக்கெட்ல. ஏன்னா ஆல்ரெடி மழை வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஆல்ரெடி போலிங் விக்கெட் அது. இதுல வேற மழை வேற பெஞ்சிட்டு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிஃபிகல்ட் ஆச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் ஒன்ஸ் அகைன் ரோஹித் அந்த ரோக்கோ காம்பினேஷன் கிளிக் ஆகல, 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ரோஹித் கொஞ்சம் செட் ஆகி நல்லா விளாடுற மாதிரி தெரிஞ்சது, அன்பார்ச்சுனேட் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் விராட் ஏர்லியர் அவுட் ஆனோடே வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தது. பட் ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அவரோட கேம் விளையாடினாரு, கச்சான் முச்சான் விளையாடிட்டு இருந்தாரு. அவரோட கேமே அதுதான். பட் அது இந்த T20 கிரிக்கெட்டுக்கு பயங்கரமா சூட் ஆகுங்க. எக்ஸாக்ட்லி அவர் அடிச்ச அந்த 31 of 42 balls was so crucial இந்த 119 ரன்ல. அண்ட் எஸ் அவருக்கு 3 லைஃப் கிடைச்சது. கண்டிப்பா அதுல ஒரு சான்ஸாவது பாகிஸ்தான் எடுத்துருக்கணும். அங்கதான் அவங்களோட ஃபீல்டிங் ஒரு மிகப்பெரிய இன்னொரு கன்சர்னா வந்து அமைஞ்சுது. போன மேட்சோட இந்த மேட்ச்ல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணிருக்கலாம் பாகிஸ்தான். ஆனா கண்டிப்பா ஒரு கேட்சாவது எடுத்துருக்கணும் ரிஷப் பண்டோடுது. அங்கதான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ விளையாட்டு போனாரு. ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் 2 விக்கெட் போனோடனே என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல முன்னாடி இறக்குனாங்க. அவர் ஒரு டீசன்ட் 16 balls 20 runs which I felt it's a very good score இந்த விக்கெட்ல. நல்லா விளையாடினாரு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்டே பண்ணி விளையாடிக்கலாம். அவர் ஒரு விக்கெட்டை விட்டாரு. அதுக்கப்புறம் லிட்டரலி வந்து பாகிஸ்தான் டாமினேட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் bowlers were dominating like something. 89 for 3 ல இருந்து இந்தியா 119 ஆல் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே சச்ச புவர் எஃபர்ட். எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே தூக்கி விக்கெட்டை கொடுத்தாங்க. ஒரு போலர் வந்து LPW போல்டோ எடுத்து நீங்க பாத்தீங்களா? கிடையாது. எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே தூக்கி விக்கெட்டை தான் கொடுத்தாங்க. பிகாஸ் இட் வாஸ் a 2-paced wicket just like that across the line நீங்க விளையாட முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் போலர்ஸ் உங்களுக்கு தெரியும், குவாலிட்டி போலர்ஸ். அதுவும் இந்த விக்கெட்ல ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாங்க. அந்த வகையில சூப்பரா போட்டாங்க. நசீம் ஷா ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. முகமது அமீர் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹாரிஸ் ராஃப் முதல் ஓவர்ல பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மடக்கி 3 4 அடிச்சாரு அந்த ஓவர்ல ரிஷப் பண்ட். அதுக்கப்புறம் சூப்பரா கம்பேக் ஆகி 3 விக்கெட்ஸ் எடுத்ததா இருக்கட்டும். சைன் அஃப்ரிடி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா 119 ஆல் அவுட் பண்ணது சரியான எஃபர்ட் ஃப்ரம் பாகிஸ்தான். எல்லாரும் என்ன நினைச்சோம்? இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா தான் நினைச்சோம். எஸ் இந்தியா ஃபைட் பண்ணலாம், பட் ஸ்டில் 119 ரொம்ப கம்மியா இருக்கு. இந்தியா வேர் ரியலி 15 runs ஆர் 20 runs ஷார்ட்ன்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான். ஆக்சுவலி செம்ம ஸ்டார்ட்டுங்க. நான் கூட பார்த்தேன், ஆஹா நல்ல ஸ்டார்ட். பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா 30 runs கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க. பட் பும்ரா வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பாபர் அசாம் விக்கெட் எடுத்தாரு, விச் வாஸ் சோ க்ரூஷியல் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உஸ்மான் கான் அண்ட் ரிஸ்வான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது கேம். அண்ட் அக்சர் பட்டேல் வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்தாரு. தட் வாஸ் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் அந்த டைம்ல. உஸ்மான் அப்பதான் செட் ஆகி அடிச்சுட்டு இருந்தாரு கவர்ஸ்லாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபகாஸ் அமன் வந்தாரு, அவரு அக்ரெசிவா விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ 72 for 2 பாகிஸ்தானுக்கு எக்ஸாக்ட்லி 2 ball கேம்ங்க அந்த டைம்ல. சோ நான் என்ன நினைச்சேன்னா ஓகே இட்ஸ் ஈஸி கேம், 48 balls 48 நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஃபக்கர் சமான் மட்டும் அவுட் ஆகாம நின்றுந்தாருன்னா டப்புன்னு ஒரு 2 6 விட்டு இருந்தா கேமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அவரோட விக்கெட் தான் இருக்கிறது ரொம்ப க்ரூஷியல்ங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஸ்வான் விக்கெட் டர்னிங் பாயிண்ட். எஸ் டர்னிங் பாயிண்ட் தான். 2 ஃபேஸஸா நம்ம பிரிக்கலாம் அந்த மேட்ச்ல. ஒன்னு ஃபக்கர் சமானோட விக்கெட், இன்னொன்னு கண்டிப்பா ரிஸ்வானோட விக்கெட். முதல்ல நான் டர்னிங் பாயிண்ட் ஃபக்கர் சமான் விக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் சச் a டேஞ்சரஸ் பிளேயர். 2 பால்ல கேம் மாத்திருக்கலாம். அவர் 2 6 விட்டு இருந்தாருன்னா கேம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் such a dangerous player. So அவர் விக்கெட் ஹர்திக் எடுத்தாரு பாத்தீங்களா, தட் வாஸ் சோ க்ரூஷியல்ன்றதான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜிட்டர்ஸ் ஆரம்பிச்சது பாகிஸ்தான் பேட்டிங்ல. ஆஹா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க, பாரு எனக்கு கூட இல்ல பாகிஸ்தான் பரவாயில்ல முட்டு கொடுத்து எப்படியா வின் பண்றாங்கன்னு. பட் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் சோ கான்ஃபிடென்ட். இல்ல நீ பாரு இவங்க பாகிஸ்தான் காமெடி பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி தான் பும்ரா வந்தாரு 3rd ஓவர்ல. அந்த ஓவர்ல பார்த்து விளையாடி இருக்கணும் ரிஸ்வான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணி விளையாட்டாரு. 2 பால் கேம் பும்ராவை மட்டும் பார்த்து விளையாடி இருந்தா ஓரளவுக்கு அவங்க வின் பண்ண வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அவர் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அக்ராஸ் த பேட் ஆடி ஒரு புவர் ஷாட், ஒரு பிரெயின் ஃபைடுன்னே சொல்லலாம்.
அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஓப்பன் ஆச்சு, கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போனாரு ரிஸ்வான். அண்ட் அதுக்கப்புறம் லிட்டரலி ஸ்ட்ரகிள் தாங்க. ஏன்னா ஷதாப் கான் வந்தாரு, அதுக்கு முன்னாடி இமாத் வாசிம் இறக்கி விட்டாங்க, எதுக்குன்னே தெரியல. மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னால இறக்கி விட்டாங்களா, இஃப்திகார் அஹமத் மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்றதை பாத்தீங்கன்னா சத்தியமா புரியலங்க. நல்ல பிளேயருங்க, அவருக்குலாம் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டீங்கன்னா ஒரு ஃபியூ பால்ஸ் ஆடிட்டாருன்னா சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். ஆனா அவர் வந்து ஷதாப் கான், இமாத் வாசிம், அசாம் கான் விளையாடும் போதெல்லாம் அதுக்கப்புறம் கீழே இறக்குறாங்க. அதுல அர்த்தமே கிடையாது. நான் என்னோட பழைய வீடியோஸ்லயும் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், பாகிஸ்தான் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க இஃப்திகார் அஹமதன். அதனால இன்னைக்கு பாருங்க, இந்தியாவோட மேட்சும் தோத்துட்டாங்க, கடைசியில டோர்னமெண்ட் விட்டு வெளியில போற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாங்க ஆக்சுவலா பாகிஸ்தான், நிஜமாவே. அண்ட் அதுதான் காஸ்ட் ஆச்சு. ஷதாப் கான் சுத்தமா டைமிங்ல சுத்திட்டு இருந்தாரு. அதை விட இமாத் வாசிமோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். சுத்துறாரு, பால் என்ன சொல்றது பேட்ல படவே மாட்டேங்குது, ஒரு காத்து தான் வருது. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் வாஸ் கேம் சேஞ்சிங் ஃபார் டீம் இந்தியான்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அண்ட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு அதர் போலர்ஸ் ஆல்சோங்க. ஏன்னா பும்ரா செமையா போட்டாரு, கண்டிப்பா அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கேற்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் வந்து சூப்பரா போட்டு 2 crucial விக்கெட்ஸ் எடுத்தாரு. சிராஜ் வாஸ் சோ எக்கனாமிக்கல். ஸ்பின்னர்ஸ் அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு போனாங்க. 2 overs எக்கனாமிக்கலா போட்டாங்க. அண்ட் அக்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருந்தாரு அந்த டைம்ல. ஸோ சூப்பரா போட்டாங்க. அப்படின்னா அந்த அக்சரோட 2வது ஒரு சூப்பரா இருந்ததுங்க. ஒரு 3-4 டாட் பால் எடுப்பாரு, அது ஒண்ணுமே ப்ரெஷர் ஆயிடும் ஆக்சுவலி பாகிஸ்தானுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. கண்டிப்பா ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் நியூ பால்ல போட்டதுக்கும் ஓல்டு பால் போட்டதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. செகண்ட் ஸ்பெல்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு, அதுக்கப்புறம் இவரு நல்லா போடுவாரா டெத்லன்ற மாதிரி எனக்கு ஒரு பெருசா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் அந்த வைடு நோ பால் போடுற டைப் ஆஃப் போலர். பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா சூப்பரா போட்டது இந்தியாவுக்கு ஒண்ணுமே வந்து ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அந்த மேட்ச்ல. ஸோ பெனால்டி மேட் ஓவர் ஆப்வியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ராக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம வந்து கன்ஃபார்மா நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் ரோஹித் சர்மா கொடுத்தாரு. ஏன்னா அந்த ஓவர்ல க்ளோஸ் பண்ணணும் கேம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹர்ஷதீப் சிங் 19th ஓவர் போட்டுருந்தாருனா கூட என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். பும்ரா சூப்பரா போட்டு அந்த ஓவர்ல கலகிட்டாரு. ஸோ 18 ரன் லாஸ்ட் ஓவர்ல, அது போதும் ஹர்ஷதீப்க்கு டிஃபெண்ட் பண்ண. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ரனோ கொடுத்தாரு அந்த ஓவர்ல. ஸோ கரெக்டா இருந்தது. ஸோ அவரும் லாஸ்ட் ஓவர்ல ஆக்சுவலி ஹெல்ட் இஸ் நர்வ். இன்ஃபேக்ட் 3 பால் ஃபர்ஸ்ட் 3 பால் செமையா போட்டாரு. 3 balls 16 runs டு வின் இருக்கும் போது தான் நசீம் ஷா ஒரு ஸ்கூப் ஒன்று அடிச்சாரு, அப்புறம் பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அப்பவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா வின். ஸோ தேவர் அண்டர் பிரஷர் தான் பாகிஸ்தான். அவங்களுக்கு பவுண்டரிஸ்லாம் அந்த டைம்ல தேவை, 6 தான் தேவைப்பட்டுச்சு. பட் நசீம் ஷா அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டாரு, சூப்பராகவே விளையாடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மெயின் பேட்ஸ்மேன்ஸ் அங்க சொதப்பிட்டாங்க, அதான் சொல்ல முடியும். ஸோ இந்தியா நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா கம் அவுட் ஆஃப் பெயில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் கிரெடிட் கொடுக்கணும், ஏன்னா எஃபர்ட் போட்டாங்க, கம்பைன் டீம் எஃபர்ட். எல்லா பாலர்ஸும் நல்லா போட்டாதான் இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ல நீங்க வின் பண்ண முடியும். அதை தான் எக்ஸாக்ட்லி இந்தியா பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ஒரு டோர்னமெண்ட், ஒரு ஐசிசி கப் அடிக்கணும்னா உங்க பேட்டிங்கை மட்டும் வச்சு நீங்க வின் பண்ண முடியாது. ஒன்லி bowlers can win you the trophies. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல போலிங் யூனிட் நல்லா போட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபில அடிக்க முடியும். அண்ட் எக்ஸாக்ட்லி நல்ல ஒரு போலிங் எஃபெக்ட். பேட்டிங் இஸ் a bit of a concern for India, அதுல நோ டவுட் அபவுட் இட். கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏவோட, அதையும் லைட்டா இந்தியா எடுத்துக்க முடியாது, பிகாஸ் யூஎஸ்ஏ இஸ் ஆல்சோ ஆன் ரேம்பேஜ். 2 ஆடி 2 வின்னு பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க அவங்களும். ஸோ தட் மேட்ச் வில் ஆல்சோ பி சோ இன்ட்ரெஸ்டிங் எனக்கு தோணுது. நியூயார்க்ல யூஎஸ்ஏக்கும் சப்போர்ட் இருக்கும், இந்தியாவுக்கும் சப்போர்ட் இருக்கும். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திட் என்ன சொல்றது, வெனஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா போடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.